இந்த மேக்ஸ்ல லீனியர் அல்ஜிப்ரா நம்ம படிக்கும்போது அதுல இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம். அது சொல்லி தரும்போது எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸே ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல சுத்தமா வராது. அதுல இந்த ஏதோ ஒரு ஐகன் ஏதோ சொல்றாங்க. அதுல ஏதோ ஒரு ஹேட் போடணும், ஆரோ போடணும்லாம் சொல்லுவாங்க. ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? அதை நான் வீடியோ பண்ணும்போது தான் கத்துக்கிட்டேன். சோ இந்த வீடியோல அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பட் இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார்னா என்ன பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல லீனியர் அல்ஜிப்ரானா நமக்கு தெரியணும். லீனியர் அல்ஜிப்ரா 2 வார்த்தை. இந்த லீனியர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? ஒரு லைனை தான் நம்ம லீனியர்னு சொல்லுவோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அல்ஜிப்ரான்றது ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம ஈக்குவேஷன்ல சொல்றத நம்ம அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ லீனியர் அல்ஜிப்ரான்றது எதை பத்தின படிப்புனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மூலமா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை பத்தி படிக்கிறது தான், மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் பத்தி படிக்கிறது தான் லீனியர் அல்ஜிப்ரா. இந்த லீனியர் அல்ஜிப்ரால வர ஒரு டாபிக் இந்த ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார். ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வெக்டார் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க வந்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் ஒரு லைனை சொன்னேன் பாத்தீங்களா? அந்த லைன்ன்றது வந்து ஒரு ஸ்கேலார். ஓகேங்களா? ஸ்கேலார் வேல்யூ அப்படின்னா என்னன்னா ஒரு லைன் அப்படின்றதுக்கு லென்த் இருக்கும். ஒரு 1 சென்டிமீட்டர் இருக்கும், 10 சென்டிமீட்டர் இருக்கும், 20 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த மாதிரி அதுக்கு ஒரு லென்த் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்காது. ஏன்னா லைன்ன்றது வந்து நம்ம எப்படி வேணா வரையலாம், எப்படி வரையலாம், கிராஸா வரையலாம், ஸ்ட்ரெயிட்டா வரையலாம், எப்படி வேணா வரையலாம் நம்ம லைனை. அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்காது. சோ ஆனா அதுக்கு ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும். ஏன்னா லென்த்ன்ற ஒரு வேல்யூ மட்டும் இருக்கும், ஆனா டைரக்ஷன் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி வேல்யூ மட்டும் இருந்து டைரக்ஷனே இல்லாம இருக்கிற ஒரு பொருளை நம்ம ஸ்கேலார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுவே அந்த லைனுடைய முனையில போயிட்டு ஒரு ஆரோ மட்டும் போடுங்க. அது வந்து இப்போ வந்து லைன்ன்றதுல இருந்து ஒரு ஆரோன்ற அடுத்த லெவல் போயிடும். இப்போ அது வந்து நீங்க எப்படி வேணா வரைய முடியாது. ஏன்னா இப்ப அந்த லைனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் நீங்க கொடுத்துட்டீங்க அந்த ஆரோ போடுறதுனால. இப்போ அது வந்து ஒரு லைன் கிடையாது. இப்போ அதை நம்ம வந்து ஒரு வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு வேல்யூவும் அண்ட் அதுக்கு ஒரு டைரக்ஷனும் இருந்தா அதை நம்ம வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் சொல்றேனே. நீங்க பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட யாரோ ஒருத்தர் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல தம்பி போறீங்கன்னு கேட்டா நீங்க வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இது வந்து ஸ்கேலார். ஏன்னா நீங்க டைரக்ஷனே சொல்ல, ஒரு வேல்யூ மட்டும் சொல்றீங்க. ஓகேங்களா? பட் இதுவே அவர் வந்து எங்க தம்பி எவ்வளவு வேகமா எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது மாதிரி நான் 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருக்கேன், மகாபலிபுரம் நோக்கி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ இது வந்து ஒரு வெக்டார். ஏன்னா நீங்க ஒரு வேல்யூ சொல்றீங்க 100 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கேன்னு. அது மட்டும் இல்லாம எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்கன்னு ஒரு டைரக்ஷனும் சொல்றீங்க இல்லையா? சோ இப்போ இது வந்து ஒரு வெக்டார். இதான் நம்மளுடைய ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். ஸ்கேலாருக்கும் வெக்டாருக்கும் இருக்க முக்கியமான டிஃபரன்ஸ். சோ இந்த வெக்டார்ஸை பத்தி நம்ம படிக்கிறதுக்கு உள்ள வர ஒரு முக்கியமான டாபிக் தான் ஐகன் வெக்டார். ஓகேங்களா? ஆனா இந்த ஐகன் வெக்டார்னா என்ன? அதுக்கு நான் ஒரு சிமுலேஷன் வச்சிருக்கேன். இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு 3 ஆரோ இருக்கு. நேரா ஒரு ஆரோ, ஒய் ஆக்சிஸ்ல ஒரு ஆரோ இருக்கு. அப்புறம் கிராஸா ஒரு ஆரோ இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்ல ஒரு ஆரோ இருக்கு. அப்புறம் குறுக்க ஒரு ஆரோ போட்டிருக்கேன் நான் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த மாதிரி 3 ஆரோ இருக்கு. இப்ப நான் இந்த லைன் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நான் இழுக்க போறேன், ஸ்ட்ரெச் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப நான் இதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸ்ட்ரெச் பண்ணும்போது நீங்க நல்லா கவனிக்கலாம். இந்த 3 ஆரோவுமே கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சிலதெல்லாம் எக்ஸ்பாண்ட் ஆயிருக்கு, சிலது அதே ஹைட்ல இருக்கு, சிலது கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போ இந்த 3த்துலயுமே 2 வகையான ஆரோஸ் நீங்க கவனிக்கலாம். ஒரு வகை என்னன்னா அது ஸ்டார்டிங்ல என்ன டைரக்ஷன்ல இருந்துச்சோ அதே டைரக்ஷன்ல இப்பயும் இருக்கு. ரெண்டாவது வகை அது ஃபர்ஸ்ட் இருந்த டைரக்ஷன்ல இருந்து மாறி போயிடுச்சு. இந்த ஆரோ எடுத்துங்களா, இது ஃபர்ஸ்ட் இருந்த டைரக்ஷன் நோக்கி தான் இப்பயும் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. மேல டாப் நோக்கி இப்பயும் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த ஆரோ எடுத்தீங்கன்னா இதுவுமே அது என்ன டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சோ அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. சேஞ்சுக்கு முன்னாடி அது எங்க பாயிண்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ அதே டைரக்ஷன்ல இப்பயும் அது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்த ஆரோ எடுத்துக்கோங்களேன். இந்த ஆரோ முதல்ல பாயிண்ட் பண்ணிட்ட டைரக்ஷனும் இப்போ பாயிண்ட் பண்ணிட்டு இருக்க டைரக்ஷனுமே வேற வேற. லைட்டா கொஞ்சம் விலகி போயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் இருந்த டைரக்ஷனை விட அதோட பாதையை விட்டு அது மாறி போயிருக்கு. இந்த மாதிரி மாறி போன வெக்டார்ஸ் நம்ம நார்மல் வெக்டார்ஸ் சொல்லுவோம். ஆனா டைரக்ஷன் நான் என்னதான் சேஞ்ச் கொடுத்தாலும் அதோட டைரக்ஷனே மாத்தாம திரும்பி அதே டைரக்ஷன்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த வெக்டார்ஸ்லாம் ஸ்பெஷல் வெக்டார்ஸ். சோ அதனால ஒரு முக்கியமான வெக்டார். சோ அதனால அந்த வெக்டாருக்கு தான் அவங்க வச்ச பேரு ஐகன் வெக்டார். அவ்வளவுதான். சோ ஐகன் வெக்டார்ன்றது என்னன்னா நிறைய ஆரோஸ் இருக்கு உங்ககிட்ட. ஓகேங்களா? அந்த எல்லா ஆரோம்லயும் நீங்க ஏதோ சேஞ்ச கொடுக்குறீங்க. அப்படி சேஞ்ச் கொடுத்தாலுமே எந்தெந்த ஆரோஸ்லாம் அதோட டைரக்ஷனை மாத்தாம அதே டைரக்ஷன்ல இருக்கோ அந்த வெக்டார்ஸ் எல்லாம் வந்து ஐகன் வெக்டார் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அந்த மாதிரி டைரக்ஷனே மாறாத இருக்கிற அந்த வெக்டார்ஸ் இருக்குல்ல, அந்த வெக்டார்ஸோட வேல்யூ இருக்குல்ல, அதாவது இப்போ இந்த லைனோட லென்த் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐகன் வெக்டார்ஸோடைய வேல்யூவை நம்ம ஐகன் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். இது எங்க யூஸ் ஆகும்னு நான் சொல்றேன். நம்ம வந்து ஃபேஸ் ஸ்கேன் பண்றோம். ஓகேங்களா? மொபைல் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் ஸ்கேன் பண்றோம்.
நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட ஃபேஸ் அதுல பதிய வைக்கும்போது நம்ம மூஞ்சி இருக்கு அதே பேட்டர்ன்லயே நம்ம அடுத்தடுத்த வாட்டி ஸ்கேன் பண்ணும்போதும் இருக்கு. கண்டிப்பா இல்ல. நம்ம லைட்டா நம்ம உடம்பே லைட்டா மூஞ்சி கொஞ்சம் குண்டாகும். நம்ம கொஞ்சம் வேற ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிருப்போம். சம்டைம்ஸ் கோவமா இருப்போம், சம்டைம்ஸ் சந்தோஷமா இருப்போம். ஆனா மொபைல்ல ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணும்போது நம்ம ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேன் பண்ண அதே இமேஜ்ல இருக்காது. பட் அப்படி இருந்தாலும் நம்ம ஃபோன் வந்து நம்ம ஃபேஸ டிடெக்ட் பண்ணி நான் தான் அப்படின்னு அத கரெக்ட்டா அக்யூரேட் பண்ணுது. வேற யாரோ வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா, அது அவங்க இல்ல, நான் இல்ல அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி ஃபோன லாக்லயே வச்சுக்குது. இத பண்றதுக்குமே இந்த வெக்டார்ஸ் தான், இந்த ஐகன் வெக்டார் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ என் ஃபேஸ்லயுமே வந்து இப்ப அத ஸ்கேன் பண்ணும்போது எதுல ஐகன் வெக்டார்ஸ்ன்னு அது புரிஞ்சு வச்சுக்கும். அதாவது என் ஃபேஸ்ல என்ன மாறினாலுமே இந்த சில வெக்டார்ஸ்லாம் மாறாது. அது அதே டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியும். அத வச்சு இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் அது வந்து இவருக்கு அக்யூரேட்டா பண்ணும். என் மூஞ்சில லைட்டா சேஞ்ச் இருந்தாலுமே, தினேஷ் இவரு தான். இவரு தினேஷ் கிடையாது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி ஃபோன்ஸுக்கு இருக்கு. அப்புறம் வந்து இப்ப பிரிட்ஜ் எல்லாம் கட்டும்போது மெட்டல்லாம் பெண்ட் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி பெண்ட் ஆகும்போது எந்த எந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணா அது உடையும். என்ன மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணா அது உடையாது. இந்த மாதிரி மெட்டீரியல் அனலைசிஸ்ல இருந்து ஆரம்பிச்சு ஆ சாஃப்ட்வேர்ஸ்குள்ள, இந்த கேம்ஸ்குள்ள இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இந்த ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டரோட யூஸ் கேஸ் எக்கச்சக்கமா இருக்கு. சோ இத பத்தி உங்களுக்கு இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் இத பத்தி இன்னும் ஒரு பெரிய லாங் ஃபார்ம் வீடியோ பண்றேன். அண்ட் இது போல இன்ட்ரஸ்டிங்கான சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் வீடியோஸ்க்கு நம்ம ஈர சேனல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.